இந்த நாளிலும் மீண்டும் ஒரு தலைப்பு, மீண்டும் ஒரு நபரை நாம் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். விலகி ஓடும் வழி தடமாக, ஓடி போகும் வழியின் தடமாக யோனாவை நாம் இந்த நாளிலே ஒரு முன்மாதிரியாக, யோனாவை ஒரு இந்த நாளின் மையம் பகுதியாக நாம் எடுத்து சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக யோனா அப்படின்ற பேருக்கு எபிரேயத்தில் பொறுத்த மட்டும் புறா, அதாவது புறா என்று அர்த்தம். டவ் அப்படின்றது யோனா பேருடைய விளக்கமாக இருக்கிறது. இதுக்கு என்ன ஒப்புமை கொடுக்குறாங்க அப்படின்னா, யோனா என்பவன், யோனா அந்த பேருடைய அர்த்தம் என்பது சமாதானம், தூய ஆவி, கடவுளின் திருத்தூதுவர், கடவுளின் செய்தியாளர் என்பதுதான் இந்த யோனா பேருடைய நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக யோனா முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகுபடி, ரைட், அவருடைய பேருடைய பொருளே கடவுளின் செய்தியாளர், த மெசஞ்சர் ஆஃப் காட் என்பதுதான் யோனா பேருடைய நோக்கமாக இருக்கிறது. ஒருவேளை இது அவருடைய செயல்பாட்டுக்காக கடவுள் கொடுத்திருக்கிற பேரா கூட இருக்கலாம். அவர் ஊழியக்காரனாக கடவுளுடைய செய்தியை கொண்டு செல்கிறவனாக இருப்பதனால. ஆனா கடவுளுடைய பேரை, அந்த செய்தியாளர் என்ற பெயரை வைத்துக்கொண்டு கடவுளுடைய திட்டத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு நிகழ்வை நாம் இந்த இடத்துல யோனா வழியாக நாம் பார்க்கிறோம். ரைட், இப்போ நம்ம யோனாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொதுவான கேள்வி உண்டு. எதுக்காக யோனா அங்க போகாம வழி விலகி போனார்? அந்த நாட்டில் பொறுத்த மட்டும் அந்த சூழ்நிலை, இந்த யோனா, இந்த தீர்க்க தரிசன நூல் யோனாவுடைய இந்த நூல் பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசிகளுடைய காலகட்டத்தில் இது நிகழ்வுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பா ஒரு தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசியா பொய்யான தீர்க்கதரிசியா அப்படின்றத அந்த மக்கள் எப்படி உணர்ந்து கொள்வாங்கன்னா, அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை நிறைவேறினா அவன் உண்மையான தீர்க்கதரிசி, உண்மையா அது நிறைவேறல அப்படின்னா அவன் பொய் இறைவாக்கினராக, பொய் தீர்க்கனாக அவங்க கருதுவாங்க. இப்போ யோனா போய் ஒரு அழிவின் செய்தியை சொல்றாப்புல. யார்கிட்ட? நினிவே மக்கள் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாரு? எத்தனை நாட்கள்ல இது அழிய போகுது? 40 நாள்ல இது அழியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 40ஆவது நாள் அந்த ஊர் அழியலன்னா யார் பொய் தீர்க்கதரிசி ஆயிடுவாரு? யோனா பொய் தீர்க்கதரிசி ஆயிடுவார். இப்போ தான் பொய் தீர்க்கன் என்பதை மக்கள் அடையாளப்படுத்திடக்கூடாது, தன்னை பொய் தீர்க்கர் என்று மக்கள் சொல்லிவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கம் தான் அது யோனாவுக்கு. ஏன்னா கடவுளை பத்தி அவருக்கு தெரியும், கடவுளுடைய செய்தியை பத்தி தெரியும். கண்டிப்பா கடவுள் என்ன பண்ணுவார்? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக, தன் மக்களை அழிப்பதற்கு அவர் யோசிக்கிறவராக இருப்பார். அவங்க புறையினத்தாரா இருந்தாலும் சரி, அவங்க தீமை கொடுமையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். இதுதான் யோனா கற்றுத்தருகிற மிக நுட்பமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், கடவுள் தம் மக்களுக்கு வாய்ப்பளிக்கிறவராக இருக்கிறார். மனம் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது 3வது குறிப்பு, அதுவரையிலே யூதர்களுக்கு தான் கடவுள் மன்னிப்பு வழங்குறவராகவும், யூதர்கள் தான் ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக, அதாவது கடவுளின் தெரிவு செய்யப்பட்ட கூட்டமாக இருந்தாங்க. ஆனா யோனா நூல் நமக்கு ஒரு புதிய பரிமாணத்தை காட்டுது. கடவுள் யூதர்களுக்கான கடவுள் அல்ல, அவர் எல்லோருக்குமான கடவுள். ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம அந்த அருளுரை யோசித்திருப்போம். அதாவது எல்லைகளை தாண்டி பற்றுறுதியை அங்கீகரித்தல் அப்படின்றது. அப்போ அதுல சண்டே நம்ம பார்க்கும்போது பார்த்திருப்போம், ஒரு அரசனை கடவுள் தெரிவு செய்கிறார் இஸ்ரவேலை மீட்டுக் கொள்வதற்காக. முதல்ல எகிப்தில் இருக்கிற மக்களை மீட்டுக் கொள்வதற்கு கடவுள் யாரை தெரிவு செய்கிறார்? மோசே. மோசே யாரு? அவர் ஒரு எபிரேயன், யூத இது, ரைட்டா? ஆனா இப்போ 2வது முறை இந்த ஜனங்க ஒரு சிறையிருப்புல இருக்கிறாங்க. எந்த சிறையிருப்பு? பாபிலோன் சிறையிருப்பு. ஏசாயால வாசிக்கிறோம், பாபிலோன் இவங்களை சிறைப்பிடித்து சிறைச்சாலையில வைத்திருக்கிறாங்க. இப்போ இவங்களை மீட்டெடுப்பதற்கு கடவுள் யூதர்களையும் யூத மக்களை யாருமே தெரிந்து கொள்ளல. பெர்ஷியா நாடு வேறு ஒரு சமயத்தை, வேறொரு நாட்டை சார்ந்த ஒரு அரசனை தெரிவு செய்கிறார். அவர் தான் யாருன்னா சைரஸ் மன்னன். இந்த சண்டே வாசிச்சிருப்பீங்க ஏசாயால. எத்தனாவது அதிகாரம்? ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அது வாசிங்க. அதான் சைரஸ் கோரேஸ்.
அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரம் படு என்று சொல்வான். 45 முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படித்து ராஜாக்களின் நிலைக்கட்டுகளை அழுக்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்பே போய் கோணலானவைகளை செவையாக்கி உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் இந்த இடத்துல கோரேஸ் சைரஸ் எல்லாம் ஒண்ணுதான், சவுல் பவுல் மாதிரிதான். இதே திருவிழியத்துல வாசினா அவர் பேர் சைரஸ்ன்னு இருக்கும், சைரஸ் மன்னன்ட்டு. இந்த கோரேஸ் புற ஜாதியார், புற இனத்தார், கடவுளை அறியாதவர். கடவுளின் மக்களை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் இவரை ஆயராக அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் இவரை மெய்ப்பராக அபிஷேகம் பண்ணுகிறார். அடுத்தது கர்த்தர் இவர்கிட்ட தான் சொல்றாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கிட்ட தான் கடவுள் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நான் உன்னோடு இருந்து உன்னோடு நான் செய்ய காரியம் பயங்கரமா இருக்கும், நான் உன் வலது கையை பிடிப்பேன், உன்னை நீதியின் கரத்தினால் தாங்குவேன். அது நமக்கு மட்டும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் அல்ல, புற ஜாதியார்களுக்கும் கடவுளை அறியாதவர்களுக்கு கூட கடவுள் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இங்க கோரேஸ் மன்னன் ஆண்டவரை அறியாத ஒரு மன்னன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மன்னன். ஆனால் கர்த்தர் கோரேசை பார்த்து சொல்ல, நான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை மெசியாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு மெசியா என்றால், பாபிலோன்ல இருக்கிற என் மக்களை அழைத்து வருவதற்காக நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவர்களை செவையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு சொல்றாரு? ஆண்டவரை அறியாத கோரேசு மன்னன். அப்ப கடவுளுடைய திட்டத்துல கிறிஸ்தவனா தான் ரட்சிக்கப்படுவான், கிறிஸ்தவன் தான் மீட்டெடுக்கப்படுவான், கிறிஸ்தவன் தான் பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்வான் என்கின்ற எண்ணம் கிடையாது. ஏன் அப்படின்னா, கடவுள் தமக்கு நேர்மையானவர்கள் எல்லா இடத்துல இருந்து அவர் எடுத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த ஞானஸ்தானம், தண்ணியில முழுகுத்து, இதெல்லாம் எதுக்குன்னா திருச்சபைக்கு தான் தேவை, திருச்சபையின் அடையாளங்களுக்கு தான் தேவை. கடவுள் இதெல்லாம் எதிர்பார்க்கிறாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. கடவுள் தம் மக்களை எங்க இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் எடுத்து பயன்படுத்துகிறவர்களாக, அவர்களை மீட்கிறவராக இருக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இது நம்மளால இது ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, இன்னொரு ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான வசனம், போன வாரம் வாசித்ததுதான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க அந்த நபரை பத்தி பாக்குறோம். கொர்நேலியு, இவரும் கடவுளை அறிந்து கொள்ளாதவர், அதாவது இயேசுவை விசுவாசிக்காதவர். இவரை பொறுத்த மட்டும் என்னன்னா, இவர் கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், நீதியோடு இருக்கணும், நேர்மையோடு இருக்கணும், அதாவது கடவுளுக்கு பயந்து வாழணும்ன்றது அவருடைய கோட்பாடு. இப்ப 34ஆம் வசனத்தை வாசிங்களேன். பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவனோ அவரே அவனுக்கு உகந்தவர் என்றும் நிச்சயமாய் அறிந்து. இப்ப சொல்றாரு பாருங்க பேதுரு, நீ நான் போன வாரம் பேசும்போது கூட சொன்னேன், நீ கிறிஸ்தவனா இருந்துக்கின்னு லஞ்சம் வாங்கிக்கின்னு பொய் சொல்லிக்கின்னு ஏமாத்திக்கிட்டு பிறர் பொருளை இச்சிக்கிட்டு இந்த மாதிரி தீய வழியில நடந்துக்கிட்டு நான் கிறிஸ்தவன் சொன்னா, நம்ம கிறிஸ்துவ உண்மையாவே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இதே நீ கிறிஸ்தவனா இல்லாமல் கூட கடவுளுக்கு உண்மையாய் பயந்து நீதி உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக நீ வாழும்போது நீ கடவுளுக்கு ஏற்புடையவன். நான் சொல்லிங்க, பேதுரு சொல்றாரு. ரைட்டா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுளை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளாக நாம் அடக்க எண்ணிக்கிறோம். கடவுள் குறிப்பிட்ட மதத்துக்கான கடவுள் அல்ல, அவர் எல்லோருக்குமான கடவுளாக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கிறிஸ்துவர்கள் அவங்க தான் நீ ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அப்படி கிடையாது. கடவுள் யாரை நினைச்சாலும் அவர் ரட்சிப்படைய செய்வார், யாரை வேணா அவர் மீட்டுக் கொள்வார். கடவுளுக்கு இதுதான் அப்படின்னு வரையறுத்து சொல்ல முடியாது. அதுக்கு பெரிய உதாரணம் சிலுவையில் தொங்கின கல்வன் தான். அவன் எங்க ஞானஸ்தானம் எடுத்தான், அவன் எங்க இது பண்ணான். இனி சொல்றாங்க, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இது என்னன்னா ஒரு அடையாளம்.
என்னன்னா எல்லாருக்கு முன்னாடியே நான் கடவுளை அடையாளப்படுத்துறேன். இது ஏன் நிக்கோதேமுக்கு சொன்னானா, நிக்கோதேமு திருட்டுத்தனமா கடவுளை விசுவாசிக்கிறான். பகலெல்லாம் என்ன பண்ணுவாப்ல, யூதர்களோட உட்காந்து உறவாடின்னு இருப்பாப்ல. ஏன்னா அவர் சனகிரி சங்கத்தை சார்ந்தவர். அவர் பரிசேயர் இதுல சதுசேயர் இதுல சார்ந்தவர், அந்த வகுப்பினை சார்ந்தவர். அவர் வெளிப்படையா இயேசுவை அறிக்கை செய்ய முடியல. திருட்டுத்தனமா ராத்திரில இயேசுவை சந்திச்சிருக்கு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீராலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அதாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவர் ஓப்பனா டிக்ளேர் பண்ணணும், என்னன்னு, நான் கிறிஸ்தவன். இன்னைக்கு பாதி கிறிஸ்தவன் இப்படிதான் இருக்கிறான், கிரிப்டோ கிறிஸ்டியன். ஊருக்கு வெளியே ஒரு பேரு, ஊருக்கு சர்ச்சுக்குள்ள ஒரு பேரு, வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை. அப்படி கிடையாது. தைரியமா வெளியே அறிக்கை செய்யணும், நான் உண்மை உள்ளவன், நான் கிறிஸ்தவன். நான் அதே மாதிரி இன்னொரு காரியம் சொல்றேன், நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக அழைக்கப்படல, நாம் இயேசுவாய் மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் யார் வேணா மாறிடலாங்க. 3 வாட்டி முக்கிய வச்சுட்டா நீங்க கிறிஸ்தவன், உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது முக்கியம் கிடையாது. யார் வேணா கிறிஸ்தவனா இருக்கலாம். பேரை மாத்திக்கிட்டா கிறிஸ்தவன் கிடையாது. உள்ளத்தை மாத்தணும். அட் த எண்ட் ஆஃப் த டே என்னவா இருக்கணும்னா, நமக்கு நிறைவு கிறிஸ்தவனா இருப்பது நமக்கு நிறைவு இல்ல, இயேசுவா இருப்பது தான் இன்னொரு நிறைவு. நான் இந்த 40 நாள் முடிஞ்சோன்னா நான் யாரா இருக்கணும், இயேசுவா இருக்கணும். அப்போ என்னுடைய ஃபைனஸ்ட், என்னுடைய கடைசி கோல் என்னன்னா, இந்த உலகத்தை விட்டு நான் வெளியே போகும்போது, சார் நான் இன்னொரு இயேசுவா இந்த உலகத்துல வாழ்ந்தேன். என்ன பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அந்த ஒரு கிரைட்டீரியாக்கு நம்ம போறதுதான் இந்த அழைப்புடைய நோக்கமா இருக்கிறது. அப்போ கடவுள் என்பவரை நாம் சமயத்துக்குள்ள அடைக்கிட முடியாது. அதனாலதான் கானானிய ஸ்திரீ சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, பிள்ளைகள் சிந்துகிற அப்பங்களை நாய்க்குட்டிகள் என்ன பண்ணும், தின்னும் அப்படின்றாரு. அப்பதான் அதை சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிசு. காரணம் என்ன, அதுவரையில இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இயேசு யாருக்கான ரட்சகர் நினைச்சுக்கிறாங்க, யூதர்களுக்கான ரட்சகர். அவர் உடைக்கிறார், இயேசு யூதர்களுக்கான ரட்சகர். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் யோசனை இருக்கிறோம், இயேசு கிறிஸ்தவர்களுக்கான ரட்சகர் கிடையாது. அவர் கிறிஸ்தவர்களுக்கான ரட்சகர் மட்டும் கிடையாது. அவர் யாருக்கான ரட்சகர், எல்லாருக்குமான, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும். கடவுள் இருக்கின்றவனுக்கும் அவர்தான் ரட்சகர், கடவுள் இல்லைன்றவனுக்கும் அவர்தான் ரட்சகர். அவன் எந்த சமயத்தை சார்ந்தவனோ அவனுக்கு எல்லாருக்குமே அவர்தான் ரட்சகர். இப்ப அதே பிரச்சனை தான் யாருக்கு என்றா, இங்க யோனாக்கு. நான் 3 காரியம் சொன்னேன். ஒண்ணு யோனாக்கு இருக்கிற காரியம், இறைவாக்கினர் பொய்யா உண்மையா என்பது எப்படின்னா, அவங்க சொல்ற இறைவாக்கு நிறைவேறணும். 2வது அவருக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, என்ன சொன்ன 2வது குறிப்பு, இப்ப அங்க போய் அவங்க கிட்ட சொல்லும் போது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. கடவுள் அவங்களுக்கு மனம் மாறி அவர்கள் என்ன பண்றாரு, விட்டுருவாரு, அவங்களை மன்னிச்சிருவாரு அப்படின்னும் போது இவர் பொய் இறைவாக்கினரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காரியம், யோனா ஏன் போல அப்படின்னா, யோனாவுக்கும் அந்த எண்ணம் தான். என்ன எண்ணம், இவங்க புற இனத்தார், இவங்க புற ஜாதியார், இவங்களுக்கு ஏன் நம்ம போய் என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை சொல்லணும், இவங்களுக்கு ஏன் நம்ம அந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்லணும், பேசாம நம்ம பண்ணல, நம்ம வேற ஊர் பார்த்து போயிடலாம் அப்படின்றது கூட இருக்கலாம். நிறைய எண்ணங்கள் இருக்கிறது. யோனா ஏன் நினைவுக்கு போல அப்படின்னு. நான் இந்த 3 காரியங்களே நான் யோசித்தேன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை அங்க போய் அந்த மக்கள் இவனை ஏதாவது பண்ணிட்டா அப்படியும் ஒரு பயம் இருந்திருக்கலாம் யோனாக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு காரணங்களா வைத்து இவர் அந்த அழைப்புக்கு விலகி ஓடுவதற்கான காரணங்களாக நம்ம ஒரு பக்கம் ஒடுக்கி வச்சுக்கலாம். ரைட். இப்போ யோனாவை குறித்து நாம் இன்னும் சிந்திக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. யோனாவுடைய தகப்பனார் பேர் அமிதா. ரைட்டா? 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தன்னுடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமி கடல் மட்டுமுள்ள
இஸ்ரவேலின் எல்லைகளை திருப்பி சேர்த்து கொண்டார். அப்ப நான் சொன்ன பாருங்க, இது எந்த காலம் அப்படின்னு, இது ஒரு தனி புக்கா வருகிறதுனால நீங்க இதோட சேர்த்திடக்கூடாது. இது எந்த காலகட்டம் என்றால், இந்த ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்குமான காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். அதே மாதிரி யோனா நிறைய இடத்துக்கு போயிருக்கிறார். இப்ப சொல்றாங்க பாருங்க, எங்கெல்லாம் போயிருக்கிறாரு அப்படின்ட்டு. வாசிங்க அந்த பகுதியில 14. தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு வார்த்தையின்படியே ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப. அப்போ இதுவரையிலே அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, இஸ்ரவேலுக்குள்ளதான் ஒரு ஊழியம் பண்ணிருக்கிறார். இதுதான் முதல் தடவை சாமி அவனை வெளியே போடான்றாரு. எங்க வெளியே போக சொல்றாரு? இஸ்ரவேலுடைய எல்லையை விட்டு. பல நேரங்கள்ல நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போறது கஷ்டமா இருக்கும். நம்ம ஊருக்குள்ள, நம்ம ஆட்களுக்குள்ள நம்ம ஊழியம் பண்றது ஈஸி. இதே கொஞ்சம் அப்படி போய் வடநாட்டுல ஊழியம் பண்ணுங்க, அப்படி போய் ஆப்பிரிக்கால போய் ஊழியம் பண்ணுங்க, காட்டுவாசிகள் மத்தியில் ஊழியம் பண்ணுங்கன்னா நமக்கு என்னவா இருக்கும்? கடினமா இருக்கும். அந்த கடின பாடுகள் தான் யாருக்கு இருக்கு? யோனாக்கு இருக்கு. அவருக்கு ஊழியம் பண்ணாதவர் கிடையாது, நல்லா ஊழியம் பண்ணி இருக்கிறாரு. இஸ்ரேலின் எல்லைகள் எல்லாம் சுத்தி ஊழியம் பண்ணி இருக்கிறாரு. கடவுளுக்கு பெரிய வேலையை செய்திருக்கிறார். இது நம்ம பார்த்ததே கிடையாது இந்த வசனத்தை. நம்ம என்னன்னா வெறும் யோனாவை தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஆனா யோனாவுடைய கனெக்ஷன் எங்க இருக்குதுன்னா, 2 ராஜாக்கள் அவர் ஊழியம் பண்ணி இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த யோனாவை பொறுத்த மட்டும் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அந்த 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். யோனா 1:3. ரைட். இப்ப கடவுளுடைய சமூகத்தை விட்டு ஒரு விலகி ஓடணும்னு நினைக்கிறார். காரணம் அதுதான், நம்ம ஏற்கனவே சொன்னது போல உயிர் பயம், கடவுள் மேல இருக்கிற அந்த ஒரு வருத்தம். அவர் அழிக்கிறேன்னு சொல்லுவாரு, அழிக்க மாட்டாரு. இந்த ஜனங்க எப்படி இதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு ஒரு பக்கம், மாதிரி நிறைய காரணங்களாலே தன்னுடைய அழைப்புக்கு அவர் விலகி ஓடுகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்ப இதை நான் அந்த 3 தலைப்பின் கீழாக இதை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நினைவில் பிரசங்கிக்க யோனாவை கடவுள் அழைத்த போது அவர் கீழ்ப்படிவதற்கு பதிலாக கீழ்ப்படியாமல் தப்பி போனார். ரைட்டா? ஏன் அவர் தப்பி போனார்ன்றதை நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்தது அவருடைய திட்டங்கள், கடவுளுடைய திட்டங்களுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கல, தன்னுடைய திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக பார்க்கிறோம். ஆனா நம்ம என்னதான் செஞ்சாலும் கடைசியில நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய திட்டம் தான் என்ன பண்ண போறது? நிறைவேற போகிறது. அடுத்தது கலகத்தின் அடிச்சுவடுகள் என்றுதான் நான் சொல்ல வந்த முதல் குறிப்பாக இருக்கிறது. கடவுள் நல்ல ஒரு கட்டளையை யோனாவுக்கு கொடுக்கிறார். என்னன்னா, நீ போய் அந்த மக்களுக்கு சொல்லு அப்படின்னு. ஆனா கீழ்ப்படிதலுக்கு படியாம யோனா என்ன யோசிக்கிறாரு? கீழ்ப்படியாம இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். அடுத்தது கடவுளுடைய இடத்துல இருந்து தப்பித்து ஓடுவதற்கு அவர் தெரிவு செய்த இடம் தர்ஷீஷுக்கு பயணம் செய்கிறார். அடுத்தது அவருடைய பயணம் பார்த்தீங்கன்னா பயமும் திகிலும் ஒரு மாதிரி நடுக்கமும் நிறைந்த ஒரு பயணமாக மாறுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். அலைகள் வீசுவதும், கப்பல் தத்தளிப்பதும், பயமும் நெருக்கமும் இருக்கும். காரணம் என்னன்னா, நாம் கடவுளுடைய திட்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ரைட். அடுத்தது யோனா 1 அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரைட். நம்ம கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுவோம் என்றால் அதுக்கு ஒரு விளைவுகள் இருக்கும். அதுதான் சொல்ல வந்த 2வது குறிப்பு, விளைவுகளின் அடிச்சுவடுகள். நாம் கீழ்ப்படியாமல் அவருடைய சத்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் செவிக்கொடாமல் அவருடைய திட்டத்துக்கு எதிராக நாம் செயல்படுவோம் என்றால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் சில சீற்றங்களை அனுமதிக்கிறார். சில எதிர்பாராத காரியங்களை நாம் சந்திக்க இருக்கிறார். இதுக்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய செயல்களுடைய விளைவுகள் தான். பல நேரங்களில் நம்ம நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்ணீர்களையும் காண்கிறது என்னென்றால் நம்முடைய சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். கடவுள் ஒரு அழகான ஒரு திட்டத்தை யோனாவுக்கு வச்சிருக்கிறார். அதை விட்டுட்டு இவர் தன்னுடைய அறிவால தன்னுடைய மூளையால சிந்தித்து கடவுளுடைய திட்டத்துக்கு ஒரு மாற்று திட்டம், நினைவன்றாரு முடியாது, நான் தர்ஷீஷுக்கு தான் போவேன்னு இவர் ஒரு மாற்று திட்டத்தை ஏற்படுத்தும் போது அவருடைய பயணம் ஈஸியான பயணமாக அமையல. அது ஒரு பெரிய ஆபத்துல யாருக்கு போய் முடியுது?
யோனாவுக்கு போய் முடிகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் காப்பாத்திட்டாருன்னு நினைக்கிறோம். ஆனா யோனாவுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? இவங்க எல்லாம் கடல்ல தூக்கி போடும்போது கண்டிப்பா என்ன நினைச்சிருப்பாரு, சாகதான் போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அடுத்தது ஒழுங்கா என்ன பண்ணிருக்கலாம், நினைவேல போயாவது செத்து இருக்கலாம். இப்ப நடுக்கடல்ல சாகிற மாதிரி நம்ம நிலைமை வந்துருச்சு. மீன் அவரை காப்பாத்துச்சு, அதெல்லாம் ரெண்டாவது கதை. இப்போ நம்ம யதார்த்தமா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சண்டே ஸ்கூல்ல சொல்றது என்னன்னா, மீன் வயிற்றுல அவர் ஜாலியா இருந்தாரு. சத்தியமா மீன் வயிற்றுல ஜாலியாவே இருந்திருக்க முடியாது. நாரி போய் அது அதாவது எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும், நம்ம அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா மீனுக்குள்ள இவர் கேண்டில் வச்சுன்னு உக்காந்துக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ போட்டிருப்பாங்க. நமக்கு சிரிப்பா இருக்கும். எப்படா மீனுக்குள்ள போய் இவர் உக்காந்துக்கிட்டு கேண்டில் வச்சுக்கிட்டு ஒரு வெளிச்சம் வச்சுக்கிட்டு, ரைட். அப்போ மீனுக்குள்ள எப்படி இருந்திருப்பாரு? இப்போ பாம்புக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருப்பான், நெருக்கி அந்த மாதிரிதான் இருந்திருப்பாரு. 3 நாளும் அப்படியே அந்த மீனுடைய வயிற்று அந்த இது இழுத்து உட்கார வச்சு சாகல, அவ்வளவுதான் மனுஷன். கட்சியில அது என்ன பண்ணுச்சு, அதுக்கு டைஜஷன் ஆகல, கக்கிடுச்சு, அவ்வளவுதான். நம்ம அவர் கம்ஃபர்டபுளா ஒரு கப்பலுக்குள்ள உக்காந்துக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. அந்த 3 நாள் அவர் அழுதுட்டு புலம்பிட்டு தான் இருந்திருப்பாரு. தவறான முடிவை என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், கடவுளுக்கு விரோதமா என்ன பண்ணிட்டேன், செயல்பட்டுட்டேன் அப்படின்றத என்ன பண்ணிருப்பாரு. அப்பதான் அவர் அந்த பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாரு பாருங்க. இது விண்ணப்பெல்லாம் கிடையாது. இது என்னது, பாட்டு, அழுகுரல், புலம்பல். கடவுளை நோக்கி என்ன பண்றாரு, புலம்புறாரு. ரைட், என்னன்னு புலம்புறாரு பாருங்க. ரைட், அவரே ஒத்துக்கினார் பாருங்க. அவர் பரலோகத்துல இல்ல, பாதாளத்துல தான் இருக்கிறேன், நான் பிரச்சனையில தான் இருக்கிறேன், அழுகுறலோடு தான் நான் இருக்கிறேன், வலியோட தான் இருக்கிறேன், வேதனையோட இருக்கிறேன் அப்படின்னு. நம்ம இந்த சண்டே ஸ்கூல் கதைகள்லாம் சொல்லும் போது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. கப்பல் இருந்ததா, அப்படி இருந்ததா, இப்படி. அப்ப நம்ம திங்கிங் எல்லாம் என்ன ஆயிடும்னா, ஓகே அவர் ஜாலியா இருந்திருக்கிறாரு, அவருக்கு மீன் வாய் திறக்கும், அப்படியே மீன் வந்திருக்கும், அது உள்ள ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருந்திருப்பாரு. கிடையாது, நாத்தை எடுத்து போன ஒரு இடம். வயிற்றுக்குள்ள என்ன இருக்கும், நல்லா வாசனையா வந்திருக்கும். அது ஒரு நெருக்கத்துல இருக்கிறார். அதான் சொல்றேன், நான் பாதாளத்திலிருந்து கூப்பிட்டேன் அப்படின்றார். அடுத்தது வாசிங்க. ஏழாம் வசனத்தை வாசிங்களேன். ரைட், இதுல திருவிழத்துல ரொம்ப அழகா இருக்கு. 7ஆம் வசனம். என் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன், உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாடு உம்முடைய கோவிலில் வந்தடைந்தது. அப்போ ஒரு உயிர் என்ன இருக்குது, ஊசலாடிட்டு இருக்கு. அப்போ ஒரு பயத்தோடு ஒரு நெருக்கத்தோடு தான் அவருடைய பயணம் இருந்திருக்கு. எங்கன்னா மீனின் வயிற்றுல கூட. ரைட்டுங்களா? அப்போ இது ஒரு அழுகுரலின் ஒரு வேண்டுதலாக நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய திட்டத்துக்கு நாம் விலகி ஓடும் போது அதற்கான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. கடைசியா யோனா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. விண்ணப்பம் பண்ணுகிறார். 3வது பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாரு, ஓகே என் பிளான் எல்லாம் ஃபிளாப் ஆயிடுச்சு. தர்ஷீஷுக்கு போனா நினைச்சா தர்ஷீஷுக்கு போக முடியல, என்னை கடல்ல தூக்கி போட்டா ஆண்டவரே நான் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது கடவுள் என்ன பண்றாரு, மீனை அனுப்புகிறார், யோனாவை காப்பாத்துகிறார். இப்போ இவர் இந்த 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல கடவுளிடத்தில் மறுபடியும் தான் என்ன பண்றாரு, சரணடைகிறார், தன்னை சரண்டர் பண்ணுகிறார். இதுவரையில என் திட்டம் ஓடிச்சு, இனி என் திட்டம் இல்ல, உன் திட்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துறேன்றார். அதுக்கப்புறம் கடவுள் மீனை அனுப்பி அவரை கூட்டு நினைவில் என்ன பண்றாப்ல, துப்புறாப்ல. அப்புறம் அவர் போய் அங்க ஊழியம் ஆரம்பிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட கடவுளுடைய வயிற்றில் கடவுளுடைய திட்டத்திலிருந்து நாம் மீறி கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக நாம் செயல்படும் போது நாம் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் நின்றுட்டு இருப்போம். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு யோசிப்போம். அப்போ உடனடியாக நாம் செய்ய வேண்டியது கடவுளிடத்தில் மன்றாடுவது. நம்ம எந்த நிலையிலிருந்து கடவுளிடத்துல நம்ம கூப்பிடும் போதும் கடவுள் நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர். எந்த நேரமும் லேட் ஆகல. எப்பவுமே நமக்கு லேட்ன்றது கிடையவே கிடையாது. ஐயோ தாமதமாயிடுச்சு, இதுக்கப்புறமா நான் கடவுளை கூப்பிட முடியுமா? இவர் எங்க இருந்து கூப்பிடுறாரு, கப்பல்ல இருந்து கூப்பிடல, தண்ணில இருந்து கூப்பிடுறாரு, தூக்கி போட்ட உடனே கூப்பிடுறாரு. உடனே கடவுள் யாரை அனுப்புறாரு, மீனை அனுப்புறாரு. அப்போ அது லாஸ்ட் மினிட்டா கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கடவுளிடத்தில் நாம் திரும்பி வரும்போது கடவுள் நம்மை மீட்க வல்லவராயிருக்கிறார், நமக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்குதுன்னா, நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன்,
நான் திரும்பி கடவுளிடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எந்த நிலையில இருந்தா கூட நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு மறுவத்தர் வருகிறார். உடனே அவர் கேட்ட உடனே யோனாவை கடவுள் மீட்டு மனம் திரும்புற யோனாவுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கடவுள் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனா அதே பிரச்சனை யோனா கிட்ட இருக்குது. இவர் மீண்டு வருவதற்கு, இவர் மீட்படைப்பதற்கு, இவர் மனம் திரும்புவதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. ரைட்டா? கடவுளுக்கு எதிராக திட்டம் திட்டுறாரு, கடவுளுக்கு எதிராக போறாரு, கடவுள் தூக்கி தண்ணியில போடுறாரு, தண்ணியில இருந்து மீட்டு கொண்டு வந்து ஒரு புதிய வாழ்க்கை யாருக்கு கொடுக்கிறாரு? யோனா கொடுக்கிறார். ஆனா அதே யோனா தன் வாழ்க்கையில் கடவுள் இவ்வளவு கிருபை பாராட்டினார்ல, இதே கிருபையை மற்றவங்களுக்கு பாராட்டுற எண்ணம் சுத்தமா இல்ல. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அவர் கடவுள் என்ன பண்றாரு, இவர் போய் சொல்றாரு நினிவே மக்கள் கிட்ட, கடவுள் வந்து அழிக்க போறாரு. அந்த வசனத்தை வாசிங்கன்னா, ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஏழாம் வசனத்துல வாசிங்கன்னா, அவங்க ஆடு மாடுகள் முதலிய வாசிங்க, அது 7ஆம் வசனம். ரைட். யோனா இப்பவும் ஒரு மனம் மாறாதவராகிறார். இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, மனம் மாறிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சாம்பல்ல உட்காந்து ரட்டு உடுத்து ஆடு மாடுகள் முதலவை எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, உபவாசம் இருந்து கடவுளுடைய இரக்கத்தை நாடுறாங்க. இவருக்காவது கடைசி நேரத்துல வர, இவங்க கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, மனம் மாறிட்டாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு அது ஒப்புல, அது ஏத்துக்கல. இவங்க அழிக்கணும்னு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எதிர்பார்த்திருக்கிறாரு. அதனாலதான் என்ன பண்றாரு, கடவுள் இவரை மன்னிச்சுட்டாருன்னு இவர் போய் என்ன பண்றாரு, கடவுள் மேல கோபமா போய் படுத்துக்கிறாரு. அங்க போய் நீங்க வாசிங்க 4ஆம் அதிகாரத்துல. யோனாவுக்கு இது மிகவும் இஸ்லமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆம் கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதை நிமித்தமே நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபம். கடவுள் நல்லவரா இருக்கிறது இவருக்கு கோபமாகுது. கடவுள் மனஸ்தாபப்படுகிறாரு, தீங்குக்கு கஷ்டப்படுறாரு, மன்னிக்கிறாரு, இரக்கம் காட்டுகிறாருன்றது இவரால ஏத்துக்க முடியல. இவரை பொறுத்தவரைக்கும் கடவுள் என்ன பண்ணும், அழிக்கணும். இன்னைக்கு பலருடைய மனப்பான்மை அப்படிதான். நான் நல்லா இருக்கணும்னா கடவுள் அடுத்தவங்களை அழிக்கணும். கடவுள் அப்படி செய்ய மாட்டார். நீ எப்படி கடவுளுக்கு முக்கியமோ, நீ அழிக்க நினைக்கிறவனோ யாருக்கு முக்கியம், கடவுளுக்கு முக்கியம். அப்ப கடவுள் இங்க இவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் இல்ல. எப்பா நீ வந்து கிறிஸ்டின், நீ எனக்கு தேவை, நீ வந்து கடவுள் இல்லைன்ற நீ எனக்கு தேவை இல்ல. கடவுளுக்கு எல்லாமே தேவை. அதனாலதான் சொல்றாரு, இந்த கொட்டிலும் சேராத ஆடுகள் எங்க இருக்குது, வெளியே. இப்போ அப்ப இங்க வந்து கடவுளுக்கு யார் பிரியமானவர்கள், நம்ம தான் பிரியமானவர்களா? அப்ப அவங்க பிரியமானவர்கள் இல்லையா? இல்லையே. கடவுளுக்கு எல்லாமே பிரியமானவர்கள் தான். எல்லாருக்காக தான் கடவுள் ரத்தம் சிந்தினார். கடவுள் எல்லாருக்காக தான் சிலுவை சுமந்தார். கடவுள் எல்லாருக்காக தான் ஜீவனை விட்டார். அப்போ எனக்கு மட்டும்தான் கடவுள், எனக்கு மட்டும்தான் அவர் செய்வாரு அப்படின்றது தவறு. கடவுள் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தர அவர் வல்லவராயிருக்கிறார். இப்ப இவர் இரக்கம் காட்டலாம். யாருக்கு? இவரை கடவுள் வந்து மீனை அனுப்பி காப்பாத்தலாம். இவர் எவ்வளவோ தூரம் போடுவார், கடவுளுக்கு கீழ்ப்படியாம போயிடுவார். இவரெல்லாம் கடவுள் வந்து காப்பாத்தி மறுவாழ்வு கொடுக்கலாம். ஆனா கடவுள் சொல்றாரு பாருங்க, வலது கைக்கோ இடது கைக்கோ தெரியாத 120,000 பேர் இருக்கிறாங்களே, அவங்க மேல நான் இரக்கம் காட்டக்கூடாதா? அழகா பதில் சொல்றாரு பாருங்களேன். இது முதல்ல இங்க வாங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், தம்பி நீ எரிச்சலா இருப்பது நல்லதா? யார் மேல இப்ப எரிச்சலா இருக்கிறாரு இவரு? கர்த்தர் மேலே எரிச்சலா. காரணம் என்ன? கர்த்தர் அவங்களை மன்னிச்சுட்டாரு. எங்க மன்னிக்கலன்னு தாங்க கோவப்பட்டிருக்கணும். மன்னிச்சுட்டாருன்னா என்ன பண்ணிருக்கணும்? அது இப்போ காணாமல் போன அந்த ஒரு ஆடு திரும்பி வந்ததுக்கே அவர் என்ன பண்ணாப்ல, விருந்து வைக்கிறாரு. அந்த காணாமல் போன பையன் வந்ததுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறாப்ல.
அவ்வளவு அழகான ஒரு தகப்பை இத்தனை லட்சம் பேர் மனம் திரும்பி இருக்கிறான்ல, அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு? சந்தோஷமா இருந்து. இவர் என்ன பண்ணிருக்கணும்? இவருக்கு என்ன இருக்குது? கோபமா இருக்கிறார், சினமா இருக்கிறார், அவர் எரிச்சலா இருக்கிறார். காரணம், கடவுள் இவரை மன்னிச்சிட்டாரேன்ட்டு. சில பேருக்கு என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் ரெண்டாவது, அவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு எப்படி கடவுள் இதை கொடுக்கலாம் அப்படின்றதுதான் இதுவே இருக்குது. இப்ப இங்க பாருங்க, இந்த 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோனாவை நோக்கி, எப்பா, அதாவது இங்க ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. கடவுள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றார். என்ன டெமான்ஸ்ட்ரேஷன்னா, யோனா படுத்துட்டு இருக்கிறாப்ல, அப்ப மேல ஒரு செடி வளருது. அந்த 6ஆம் வசனமா 7ஆம்? ரைட். கேஸ்ட்ரால் ஆயிலா? என்னது கேஸ்ட்ரா? அந்த ஆமணக்கு செடி, அந்த ஒரு நல்ல, அது நாத்தம் தான் அடிக்கும் அந்த செடி கீழே. ரைட்டா? அந்த செடியை கடவுள் என்ன பண்றாரு? யோனாவுடைய தலை மேல வளர செய்கிறார். அடுத்தது பாருங்க. இதே யோனாதான் கடவுளே என் நெருக்கத்திலிருந்து என்னை காப்பாத்தும்னு எப்போ கூப்பிட்டாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடல்ல இருக்கும்போது கூப்பிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? நான் வாழ்வதுக்கு பதிலா சாவறதே நான். இப்போ இவருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இவர் கடவுளை புரிந்து கொள்ளல. கடவுளுடைய திருப்பணியாளராக மக்கள் மீது என்ன இல்லை இவருக்கு? இரக்கம் இல்லை. மக்கள் அழிந்து போகிறது குறித்து இவருக்கு கவலை இல்லை. இவருக்கு சந்தோஷம் தான். மக்கள் அழிந்தாதான் இவருக்கு நிம்மதி. இல்ல, ஒன்னு அவங்க இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். இதுதான் அவருடைய மென்டாலிட்டிய. அவங்க சாகல. இப்ப என்ன சொல்றாரு அவரு? நானாவது சாகுறேன். ஒரு செடியை வச்சிங்க, அந்த செடி எனக்கு நிழல் குத்துது, இப்ப அந்த செடியை அழிச்சிட்டீங்க, இப்ப நான் கஷ்டப்படுறேன். இது எதுக்கு நான் வாழணும்? என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நான் பேசாம என்ன பண்ணலாம்? சாகிறதே நலம் என்று யோனா சொல்கிறதா பாக்குறோம். ஏறிங்கனே ஒரு தப்பு பண்ணாரு, கடவுள் தண்டிச்சாரு, திருப்பி மனம் மாத்தினார், திருப்பி என்ன பண்றாரு? இன்னொரு தப்பை செய்கிறார். என்ன தப்பு செய்கிறார்? இந்த மக்களுடைய அழியலன் குறித்து கவலைப்படுகிறார். அப்பதான் கடவுள் சொல்றார் யோனாவை பார்த்து, 9ஆம் வசனத்தை வாசி. யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு செடியை குறித்து எரிச்சலா இருப்பது நல்லதோ என்று கேட்டார். ரைட். அப்போ சொல்றாரு பாருங்க, கடவுளுக்கு எதிர்த்து பேசுறாரு. அதுவும் என்ன சொல்றாரு? நான் சாகிற வரைக்கும் நான் கோபமா இருக்குது, நல்லது அப்படின்றார். ரைட். இப்ப ஆண்டவர் அழகா ஒரு பதில் சொல்றாரு. 10ஆம் வசனத்தை வாசி. நீ பிரயாசப்படல, அதை நீ விதை போட்டு அதை வளர்க்கல, அதுக்கு தண்ணி ஊத்தல, அதுக்கு எரு போடல, அதுக்கு நீ பாதுகாக்கல, அப்படிப்பட்ட ஒரு செடி அது. ரைட். அடுத்தது, நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. ரைட். they doesn't know ரியாலிட்டி என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அவங்களுக்கு எது வலது கை, எது இது என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியல. நம்ம பொதுவாக ஒரு விஷயத்த புரிஞ்சு, நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தப்பு பண்றதுக்கும் எதுவுமே தெரியாம தப்பு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்டா? இப்போ இவன் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாப்ல, இவ்வளவு நாள் ஊழியம் பண்ணி இருக்கிறாப்ல, எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாரு, எல்லா தேசத்தை சுற்றி தெரிந்தவர். இவரு தப்பு பண்ணி கடவுளிடத்துல மனமாற்றம் அடையும் போது கடவுள் இவரை மன்னிக்கலாம். ஆனா வலது கைக்கும் இடது கைக்கும் ஒண்ணுமே வித்தியாசம் தெரியாத இந்த ஏழைன்னு சொல்ல முடியாது, ஒன்னும் தெரியாத மக்கள். ரைட்டா? ஒன்னும் தெரியாத, கடவுளை அறியாத இந்த மக்கள் தவறு செய்யும் போது கடவுள் அவர்களை மன்னிக்கிறது தப்பா? வாசிங்க அது. லட்சத்து 20,000க்கும் அதிகமான மனுஷர்களும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ. ரைட். இங்கதான் கடவுள் தாம் யார் என்று வெளிப்படுகிறார். கடவுள் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். ரைட். அப்போ கடவுளை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நம்ம பல நேரங்களில் கடவுளை பழி வாங்குறவராக, அழிக்கிறவராக, கெடுத்து போடுகிறவராக, பழிக்கு பழி வாங்குறவராக நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே கடவுள் அப்படி அல்ல.
கடவுளை வந்து நம்ம மற்றவங்களுக்கு காட்டும்போது எப்படிப்பட்ட கடவுளாக அவரை காட்டுகிறோன்றது ரொம்ப முக்கியமானது. பயங்கரமானவராக, கொடூரமானவராக கிடையாது. அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம நீதி நிமித்தம் நம்ம இங்க வாழலைங்க. நம்முடைய அக்கிரமம் இவனுங்களோட ரொம்ப மோசமானது. யாரோட மோசமானது? நினிவேயோடைய மோசமானது. ஆனா கடவுள் நமக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால், அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபையும் இரக்கமும் தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. ரைட்டுங்களா? ரைட். இப்போ ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு இந்த யோனாவுடைய பயணம். இதுல நிறைய காரியங்கள். இதுல வில்லனே யாருன்னா யோனா தான் வில்லன். யார் இதுல வில்லனா? யோனா தான் வில்லன். அந்த வில்லனை கடவுள் எடுத்து அந்த மக்களை மீட்டு அவரையும் மனமாற்ற செய்கிறார். யோனாவையும் மனமாற்ற செய்கிறார். யோனாவை உடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். யோனாவுக்கும் இயேசுக்குமான ஒப்பிடும் போது நிறைய காரியங்கள் ஆச்சரியமா ஒத்துப்போகுது. 1:17 வாசிங்க. யோனா 1:17. ரைட். நம்ம யோனா 3 நாள் இருந்தார், ஆண்டவர் இயேசு 3 நாள். ரைட். கல்லறையில். மத்தேயு 12:40 வாசிங்க. மத்தேயு 12. மனுஷகுமாரனும் இரவு பகலும் 3 நாள் இருப்பார் அப்படின்ட்டு. அடுத்தது இவர் வந்து நினிவேவுக்கு செய்தி, கடவுளுடைய வார்த்தையை அளிக்க வந்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு கடவுளுடைய வார்த்தையை அளிக்க வந்தார். மார்க் 1:15 வாசிங்க. மார்க் 1:15. தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். யோனா வந்து மனம் திரும்புங்கள் சொல்லி நினைவுக்கு பிரசங்கம் பண்ணினாரு. இயேசு இஸ்ரேல் மக்களுக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுகிறதாக நாம் பார்க்கிறோம். 2 பேரும் மரணத்தை சந்தித்திருக்கிறாங்க. யோனாவும் சரி, இயேசுவும் சரி. ரைட்டா? மரணத்தின் வாயில் போயிட்டு மீண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். யோனா புற இனத்தாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றார். நினைவு என்பது புற இனத்தாருடைய பகுதி. இயேசுவானவரும் புற இனத்தாருக்கு பிரசங்கம் பண்றார். அப்போஸ்தலர் 10:45 வாசிங்க. 44 வாசிங்கம்மா. ரைட். அப்போ தூய ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மட்டுமல்ல, தூய ஆவியானுடைய வரம் யாருக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றால் புற ஜாதியார்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செய்தி இயேசுடைய நற்செய்தியும் இயேசுடைய அனுப்பப்பட்ட தூய ஆவியானவர் என்பது யாருக்கானது என்றால் அது யூதர்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் யூத கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் புற இனத்தாருக்கும் வேற்று தெய்வங்களை வழிபடுகிற எல்லோருக்கும் தூய ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப கடவுளை விசுவாசிக்கிற எல்லோருக்குமே என்ன அனுப்பப்படுகிறது? தூய ஆவியானவர் அருளப்படுகிறார். தூய ஆவியானவர் எல்லாரையும் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தான் தூய ஆவியானவர் நிரப்புவாரு, மற்றவங்க நிரப்புவாரு மாட்டார்ன்றது கிடையவே கிடையாது. தூய ஆவியானவர் எல்லோரையும் நிரப்புகிறவராக, எல்லோரையும் அவர் ஆற்றல் படுத்துகிறவராக இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ரைட். இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன்.